ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு வந்திருக்கிற படத்தை தாங்க பார்க்க போகிறோம். 2022 எப்படி இலங்கையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்து மக்கள் எல்லாருமே கலவரம் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஒரு நிலைமை 1990களில் இந்தியாவுக்கு வர வேண்டியதுங்க. அப்படிப்பட்ட அந்த நிலைமையில இருந்து இந்தியாவை காப்பாற்றின ஒரு உண்மையான பொருளாதார வல்லுநரை பற்றின கதை தாங்க இப்போ 2026 ஹிந்தியில் ரிலீஸ் ஆகியிருக்கிற கவர்னர் படத்தோட மீதி கதை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம திரை பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதை எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? 2022 இலங்கையிலேருந்து தாங்க. ஸ்க்ரீனில் பார்க்குற காட்சிகள் எல்லாமே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குது. மக்கள் எல்லாரும் பயங்கர கோபத்தில் தெருவில் இறங்கி போராடுறாங்க. அரசாங்க கட்டிடங்களை நோக்கி பல்லாயிரக்கணக்கான கூட்டம் அலை அலையாக போயிட்டு இருக்கு. அங்கே நிலைமை எந்த அளவுக்கு மோசம் ஆயிடுச்சுன்னா, மக்கள் அரசாங்கத்தை சுத்தமாக நம்பலை. இலங்கையோட பொருளாதாரம் மொத்தமாக காலிங்க. நாடு முழுக்க பயங்கர மனக்கடன், பேங்க்ல காசு இல்லை, மார்க்கெட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு பஞ்சம், சாப்பாட்டுக்கே மக்கள் அல்லாடுறாங்க. சாதாரணமாக போயிட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு மொத்தமாக பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சுங்க. கோவத்தோட உச்சத்துக்கு போன மக்கள் அதிபர் மாளிகைக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாட்டையே ஆள வேண்டிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தங்களோட குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு நியூஸ் ஓடுது. கஷ்டமான நேரத்தில் மக்களை நடுத்தருவில் விட்டுட்டு ஓடின இந்த தலைவர்களை பார்க்கும்போது ஒரு சாதாரண நாடு எப்படிடா இந்த அளவுக்கு பாதாளத்துக்கு போச்சு அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லை? அங்கே தாங்க படம் நம்மளை யோசிக்க வைக்குது. அப்படியே சீன் கட் பண்ணால் கதை இந்தியாவுக்கு மாறுதுங்க. இங்கே அதிதி வர்மாங்கிற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவங்களோட மருமக அனுக் கூட உட்காந்து டிவியில் இலங்கையோட நிலைமையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனுக் இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி ஒரு நாடு எப்படி இப்படி அழியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ அதிதி ரொம்ப சீரியஸான குரல்ல, தம்பி, இன்னைக்கு நீ இலங்கையில் பார்க்குறத ஒரு காலத்தில் இந்தியாவும் ஃபேஸ் பண்ணிச்சு. உங்கள் தலைமுறை ஒரு பவர்ஃபுல்லான இந்தியாவை தான் பார்த்துருக்கு. ஆனால் நாடு திவாலாகிடுமோ அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் பயந்து நடுங்கின ஒரு காலத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதே கதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகுதுங்க. அதாவது 1990 காலகட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு. இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்தில் ஏறுது. இந்தியாவிலேயும் பெட்ரோல் விலை தாறுமாறாக உயருது. ஏழை நடுத்தர மக்களோட வாழ்க்கை நரகமாகுது. பிஸ்னஸ் எல்லாம் முடங்கி போகுதுங்க. இந்த நேரத்தில் ரமணன் ஒரு நேர்மையான புத்திசாலியான அதிகாரி பேங்குக்கு போகிறார். அங்கே இருக்கிற ஒருத்தர் தம் பிஸ்னஸை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் கிட்ட லோன் கேட்டு கெஞ்சிறார். ஆனால் பேங்க் கொடுக்க முடியாதுன்னு கராராக சொல்லிடுதுங்க. விரக்தியோட வெளிவந்த அந்த ஆளு ரமணன் கண்ணு முன்னாடி தம் மேலே மணனையை ஊற்றி தீ வச்சுக்கிறாருங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் அலறுது. இதை பார்த்த ரமணனால எதையும் தடுக்க முடியலங்க. தான் கண்ணு முன்னாடி ஒரு மனுஷன் நம்பிக்கை இழந்து உயிர் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு ரமணன் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி கேட்குறாருங்க. அடுத்த நாள் காலையில் ரமணனை நிதி அமைச்சகத்திலிருந்து கூப்பிடுறாங்க. அங்கே போனால் நாட்டோட முக்கிய அதிகாரிகள் எல்லாருமே இருக்காங்க. கூடவே டாக்டர் மன்மோகன் சிங்கும் இருக்காருங்க. அவங்களும் ரமணன் கிட்ட, நீ 1989 இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி வரும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்த, அப்போ யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ நீ சொன்னது தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஷாக்கிங் நியூஸ் வருதுங்க. ஆர்பிஐ கவர்னர் பத்ரா தம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு. அடுத்த கவர்னராக யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு வரும்போது பிரதமர் மிஸ்டர் காந்தி இந்த கஷ்டமான நேரத்தில் தைரியமாக முடிவெடுக்கிற ரமணன் தான் ஆர்பிஐ கவர்னராக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரமணனுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. ஏன்னா இது வெறும் பதவி இல்லைங்க, அழிகிற நிலைமையில இருக்கிற இந்தியாவோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய இமாலய பொறுப்பு. இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் அதிதிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம். பொருளாதாரத்தையே முறைப்படி படிக்காத ஒரு சாதாரண அதிகாரி எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ரமணனும் ஆர்பிஐ கவர்னராக பொறுப்பேற்றுக்கிறாருங்க. ஆஃபீஸ்குள்ளே நுழைஞ்சதுமே எல்லாருமே வெல்கம் பண்ண வராங்க. ஆனால் ரமணன், அறிமுகம் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், நமக்கு நேரம் ரொம்ப கம்மி, வேலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போகிறாருங்க. அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நாடே அழிய போகிறதுக்கான எண்களை வச்சிருக்கு. துணை கவர்னரும் சிஆரோட நிலைமையை விலைக்கு சொல்கிறாருங்க. சார், நம்மக்கிட்ட இப்போ வெறும் $1.2 பில்லியன் வெளிநாட்டு நாணய இருப்பு மட்டும்தாங்க இருக்குது. இது வெறும் $1 பில்லியனுக்கு கீழே போனால் வெளியில இருந்து பெட்ரோலோ மருந்தோ கூட நம்மளால வாங்க முடியாது. பஞ்சம் வரும், பசி வந்தால் மனுஷன் சட்டத்தை மதிக்க மாட்டான், நாட்டில் கலவரம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே பிரச்சனையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க ரமணன் டேபிளை தட்டி, நான் 1 மணி நேரமாக பிரச்சனையை மட்டும்தான் கேட்குறேன், எனக்கு அது தெரியும், இனிமேல் இந்த ரூமில் பிரச்சனையோட வரவன் கூட அதுக்கான தீர்வையும் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதட்டுறாருங்க. அதே நேரம் துணை கவர்னர் சிஆர் நம்ம ஃப்ரெண்டு சோவியத் யூனியன் கிட்ட உதவி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு ரமணன், அவன் நாடே இப்போ துண்டு துண்டா உடைய போகுது, அது என்ன விஷயம் தெரியுமாங்க? ஜார்ஜியா, உக்ரைன் எல்லாம் அப்போ பிரிஞ்சிருக்க டைம் அது. அவனால் நமக்கு உதவி பண்ண முடியாது, நமக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி IMF மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது என்ன தெரியுமாங்க? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதுக்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிஆர் உடனே, IMFக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கான், அவன் சும்மா உதவ மாட்டான், கண்டிஷன் போடுவான், இது இந்தியாவுக்கு அவமானம் அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கிறார்.
ஆனால் ரமணன் நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டா ஒட்டுமொத்த உலகமும் நம்ம பலவீனத்தை பார்க்கும். இப்போ நமக்கு அரசியல் முக்கியம் இல்லை, இந்தியா மட்டும்தான் முக்கியம்னு கராரா சொல்கிறாருங்க. ரமணனும் சிஆரும் பிரதமரை சந்திச்சு நிலைமையை சொல்கிறாங்க. பிரதமர் கூட்டணி ஆட்சி நடக்குது, தப்பான முடிவு எடுத்தா ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாரு. அதுக்கு ரமணன், சார் ஆட்சி போனால் அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் நாடே அழிஞ்சு போனால் புது நாடாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பிரதமர் இம்ப்ரெஸ் ஆகி பிளானை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. அமெரிக்க அதிகாரி மார்ஷல் இந்தியாவுக்கு வராருங்க. இந்தியா $2 பில்லியன் லோன் கேட்குது. அமெரிக்கா அதுக்கு பதிலாக ஒரு டீல் போடுதுங்க. அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் போர் நடக்கிறதால அமெரிக்க ராணுவ விமானங்களுக்கு இந்திய மண்ணில் எரிபொருள் நிரப்ப ரகசியமாக அனுமதி கேட்குறாங்க. ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்ற ரமணன் இந்த ஆபரேஷனை நைட்டோட நைட்டா மும்பையில் ரகசியமாக நடத்துறாரு. இதனால இந்தியாவுக்கு $700 மில்லியன் கிடைக்குது. ஆனால் இந்த ரகசியத்தை நம்ம ஜேர்னலிஸ்ட் அதிதி மோப்பம் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து நியூஸில் போட்டுறாங்க. நாடு முழுக்க பயங்கர சலசலப்பு, எதிர்கட்சிகள் கொந்தளிக்குது. இதனால இந்த ஆபரேஷன் பாதியிலே நிறுத்த வேண்டியதாகுதுங்க. நெருக்கடி ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க. IMF இப்போ $5 பில்லியன் லோன் தரும், ஆனால் நீங்கள் உங்கள் சந்தையை உலக நாடுகளுக்கு திறந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போடுறாங்க. ரமணன் இந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணும்போது திடீர்னு காங்கிரஸ் தான் ஆதரவை வாபஸ் வாங்குது. அரசாங்கமும் கவிழுதுங்க. சந்திரசேகர் பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணுறார். இனிமே எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க முடியாது. இதுதான் இந்தியாவோட நிலைமையா இருந்துச்சு. CRO ரமணன் கிட்ட வந்து, சார் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் ரமணன், நான் தோத்தா RBI தோக்கும், RBI தோத்தா நாடே தோக்கும், நான் அதை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அப்போ ஒரு நாள் ஆபீஸ் பியூன் பாட்டில் எல்லார்கிட்டையும் 10-20 கடன் வாங்குறத பார்க்குறாரு. ஒரு மனுஷன் சின்ன சின்ன உதவி மூலமா தன் பிரச்சனையை தீர்க்கும் போது இந்தியாவால் முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாஸ்டன் நாட்டில் நடக்கிற உலக பொருளாதார மாநாட்டுக்கு கிளம்பி போறாருங்க. அங்க போய் பிச்சை கேட்காம இந்தியாவோட திறமைய, மனித வளத்தை எடுத்து பேசி உலக நாடுகள் கிட்ட இருந்து $300 மில்லியன் ஃபண்டு தட்டுறாருங்க. ஆனா விதி விடவே இல்லையே. திடீர்னு உலக சந்தையில டாலர் மதிப்பு $1.50 ஏறுதுங்க. இந்தியாவுக்கு இன்னும் 3 வாரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நாடு அழிய போகுதுன்னு ரிப்போர்ட் வருது. ரமணன் ரொம்பவே சோர்ந்து போய் பதவியை ராஜினாமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது CR அவரோட கையை பிடிச்சி, சார் நீங்க தான் இந்த நாட்டுக்கு இப்போ தேவை, உங்களை மாதிரி ஒருத்தரால தான் இதை மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா பூஸ்ட் கொடுக்குறாருங்க. வீட்டுக்கு வர ரமணன் கிட்ட அவங்க மனைவி பேச்சுவாக்கில், கஷ்டகாலம் வந்தா குடும்பத்தில் இருக்கிற தங்கத்தை வச்சு தானே சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்கதான் ரமணனுக்கு அந்த ஒரு மெகா பிளான் தோண ஆரம்பிக்குது. இந்தியாவோட தங்கத்தை ஏன் நாம IMF கிட்ட அடகு வச்சு பணத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அதே நேரத்தில் ரமணனோட மகளும் பியூன் பாட்டிலோட மகளும் IAS எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்க. இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையிலையும் ரமணன் நிதி அமைச்சரை சந்திச்சு இந்த பிளானை சொல்றாருங்க. தங்கன்றது இந்தியாவோட கௌரவம், ஆனா வேற வழியே இல்லாததால இந்த ஆபரேஷனை ரகசியமா செய்ய ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி RBI கஜானால இருக்கிற தங்கத்தை ஸ்வீடனுக்கும் பாஸ்டனுக்கும் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. பெரிய பெரிய செக்யூரிட்டி போனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி சாதாரண 3 கண்டெய்னர் லாரிகள்ல தங்கத்தை ஏத்துறாங்க. நைட்டோடு நைட்டா ஏர்போர்ட் போற வழியில ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆகி நடு ரோட்ல சண்டை நடக்குதுங்க. ரமணன் ஸ்பாட்டுக்கு வந்து நிலைமையை அமைதியாக்கி லாரியை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. அந்த தங்கம் பிளேன்ல ஏறும்போது அதிதி வர்மா அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க. உடனே அதிதி, நாட்டோட தங்கத்தை வெளியில அனுப்புறீங்களா, நாட்டை நீங்க விற்க பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரமணன் உடனே, நாட்டை விற்கிறதுக்கும் நாட்டை காப்பாத்துறதுக்கும் நடுவில் சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க இதை பண்ணலன்னா நாடே அழியும். நீங்க பத்திரிகையாளர் தானே, இந்த நியூஸை போடுங்க. ஆனா நாளைக்கு இது பேப்பர்ல வந்தா அடுத்த தங்கம் வெளியே போகாது, இந்தியா மொத்தமா அழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதிதியும் அன்னைக்கு நைட்டு முழுக்க யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ரமணன் பயத்தோட பேப்பரை பாக்குறாருங்க. ஆனா அந்த நியூஸ் பேப்பர்ல வரவே இல்லைங்க. அதிதி தான் எடிட்டர் கூட சண்டை போட்டு நாட்டோட நலனுக்காக அந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணாம தடுத்து நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க ரமணனும் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. அப்படியே காலம் உருளுது. 1991 புது அரசாங்கம் அமையுதுங்க. மன்மோகன் சிங் நிதி அமைச்சர் ஆகிறாரு. இந்தியாவோட கதவுகள் உலக நாடுகளுக்கு திறக்கப்படுது. வெளிநாட்டோட முதலீடுகள் இந்தியாவில் வந்து குவிய ஆரம்பிக்குது. IT கம்பெனிகள் உள்ள வருதுங்க. இந்திய பொருளாதாரம் உலகத்துக்கே சவால் விடுற அளவுக்கு வளர ஆரம்பிக்குது. அப்படியே படத்தோட எண்டு காட்டில் இந்தியா தான் அடகு வச்ச 2,74,000 கிலோ தங்கத்தை லண்டன்ல இருந்து வட்டியும் முதலமா மீட்டு பத்திரமா நாட்டுக்கு கொண்டு வந்துருச்சுன்னு போடுறாங்க. வரலாறு எப்போதுமே மேடையில பேசுற அரசியல்வாதிகளோட பேரை மட்டும் தாங்க ஞாபகம் வச்சுக்கும். ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்று தான் பேரோ புகழோ வெளியில வராம நாட்டை அழியாம காப்பாத்தின மிஸ்டர் ரமணன் போன்ற அதிகாரிகள் தான் உண்மையான ரியல் ஹீரோக்கள். ஆனா இவங்கள மாதிரி அதிகாரிகளோட பேரு வெளி உலகத்துக்கு தெரியறதே இல்லைங்க. இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல எடுக்கிற சில துணிச்சலான முடிவுகள் தாங்க வரலாற்றையே மாத்தி எழுதுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம திரைபாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.